பாக்கி அவங்க மாமா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அங்கே அந்த ஆள் அங்கே வீட்டுக்கு வந்தவன் இருக்க மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக வராரு நம்மளோட ஹீரோ அமரேந்தர். கரெக்டாக வந்தவொடனே யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, யார்கிட்டன்னு கேட்க நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பாக்கி கரெக்டாக ஒழிஞ்சிக்கிறாங்க போயிட்டு ஒரு பக்கம். அப்புறம் அங்கே வந்து பசங்கிட்ட நைஸாக போயிடுறாங்க. சரி இந்த வாட்டி தப்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் பாக்கி எங்கள் குழந்தைங்கிட்ட இருக்கிறத பார்த்து அமரேந்தர் அங்கே போகிறாரு. நீ எப்படி இங்கே வந்த, எங்கே போயிருந்த இவ்வளோ நாள்னு சொல்லி. இல்லைங்க ஏங்க எனக்காக பர்சனல் வேலை கூட நான் இது பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறோம், பர்சனல் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கம்முன்னு ஆகிட்டாரு இவரும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஸ்விம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இதை பாக்கி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அமரேந்திரன் வந்து பார்த்துட்டுருக்காரு. சரி போதும் வாங்கன்னு சொல்ல டேடி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லவே சரி ஓகே நம்ம சொல்லிடுறாங்க. அப்புறம் கரெக்டாக அவங்க அப்பா அம்மா வந்து இவர்கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க, கல்யாணத்துக்காக பேசுகிறதுக்கு. அவர் வழக்கம் போல் நோஸ் கட் பண்ணி அமைச்சிடாரு. இதை கேட்டுட்டு இருந்தேன் நம்மளோட ஹீரோயின் அருந்ததி ரொம்பவே இதுவாகிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் இப்படிதான் சொல்லுவாருன்னு தெரியும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் சரி நீ அப்புறமா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சீக்கிரமானு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாக்கியும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாக்கியை விழ வச்சு தண்ணியில் இது பண்ண வைக்கணுன்றதுக்காக மனோகரி வந்துட்டு ஒரு சோப் வாட்டரை வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸு கீழே ஊற்றி வச்சிடுறாங்க. அவங்க வீட்டு வேலைக்காரங்களை சொல்லி பாக்கியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீயும் நானும் போயிட்டு அந்த கேம்ஸ்லாம் விளையாடலாம் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லை மேடம் பசங்களாம் இருப்பாங்க சார் திட்டுவார் அப்படின்னு சொல்ல வா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தானே விளையாடிட்டு வந்துடலாம் வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க வரத்துக்கு வர இங்கே அஞ்சலி ஒரு பிளானை பண்ணி ஐயோ காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. எல்லா பசங்களும் கத்த உடனே பாக்கி அங்கே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்க அஞ்சலி போய் தண்ணியில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க காப்பாற்றுறதுக்கு போக அஞ்சலி வந்து தரையில் நின்று பார்த்தீங்களா நான் தான் சொன்னலை மிஸ் அம்மாவை தண்ணியில் இறப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரே சந்தோஷமாகி சிரிக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு இங்கே பாக்கி மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அஞ்சு எல்லாம் வந்துட்டு காப்பாற்றுங்க டேடி வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிஸ் அம்மா மாட்டிக்கிட்டாங்கன்னு அவர் போய் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்தால் மயக்கத்துலேயே இருக்காங்க. அப்புறம் தண்ணி வெளியேறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே அவங்க கண்மொழிக்கு வெளியே உடனே ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக இப்படி கிட்ட போக டகான்னு ஏஞ்சிடுறாங்க நம்ம பாக்கி. அப்புறம் ஒன்றும் இல்லைல்ல ஏன் அப்படி பண்ணீங்கன்னு பசங்கக்கிட்ட கேட்க இல்லை டேடி இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்விம்மிங் கற்றுங்கன்னு பசங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பசங்களோட வேலையான்னு கடுப்பாயிடுறாங்க. பாக்கி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே ராத்தூரை வழக்கம் போல் குப்தா வந்துட்டு கற்பனைங்கிற மாதிரி சொல்லி அடித்து துவைக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ராத்தூர் கையில் மாட்டிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறாரு குப்தா. ஆனால் ராத்தூர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு ஏய் நீ தான் நாங்கள் வந்தேன்னு கேட்க நான்லாம் வரவே இல்லை பசாமி அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பசங்க வந்துட்டு அந்த சோப்பு எதுவும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தது மனோகரி ஊற்றி வச்சுருந்தது அந்த வேலைக்காரி விழுந்துருவாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நம்ம மனோகரி. இன்னொரு பக்கம் எங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு விடிய காலையில் எழுந்துச்சி படிச்சுட்ருப்பாங்க. அஞ்சு எழுந்துட்டு என்ன எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்க புது ஸ்கூலில் எக்ஸாம் வச்சு தான் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் படிக்க மாட்டேப்பா என்னோடய இன்டெலிஜென்ட் அப்படியே சேர்த்துப்பாங்கன்னு சொல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஸ்கூலில் யார் தெரியுமா பிரின்ஸிபல் நம்ம பழைய ஸ்கூலில் இருந்தாங்களே அதே பிரின்ஸிபல் தான் அப்படின்னு சொல்ல அவங்க மிரட்டு வந்து இவங்க மாட்டிக்கிந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சு சரி ஓகே எப்படியாவது படித்து முடிச்சிடலாம் டேடி இது பண்ணுவார்னு சொல்லிட்டு எல்லோரும் மிரட்டினோன்னே சரின்னு அஞ்சு வேறு வழி இல்லாமல் கடகடன்னு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கமாக வந்துட்டு அதனால் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.